ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்கல்வி பெற்ற வரலாறு என்று உள்ள தலைப்பில் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்பதை பற்றி ஒரு வரலாற்று புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. ஒடுக்கப்பட்டவர்கள் என்பது இந்தியாவிற்கு இந்து மதம் என்ற பெயரில் ஒரு சமூக கட்டமைப்பில் பன்னெடுங்காலம் ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்கு அவர்களது அடையாள சொல்லாக இருப்பதுதான் ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற சொல். ஒடுக்கப்பட்டார்கள் என்பது உண்மை. ஒடுக்கப்படுவதன் ஒரு முதல் காரணி எவ்வாறு ஒடுக்கப்பட்டார்கள் என்றால் பல வகையில் ஒடுக்கப்பட்டார்கள். அதில் ஒரு காரணிதான் கல்வி மறுப்பு என்பது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது என்பது அந்த ஒடுக்கப்படுகின்ற நோக்கத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்கல்வி என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது உயர்கல்வியை பற்றிய ஒரு புரிதலும் நமக்கு தேவை. எதை உயர்கல்வி என்று நாம் சொல்லுகின்றோம்? யார் உயர்கல்வி என்ன என்பதை தீர்மானிப்பார்கள்? ஏறக்குறைய கல்வி என்பதுவே அதிகாரத்தில் உள்ளவர்களது கருவி என்று கூறப்படுகின்ற சூழலில் எது உயர்கல்வி என்பதை அதிகாரத்தில் இருக்கின்ற பிரிவுகள் தான் தீர்மானம் செய்கின்றன. எந்த ஒரு கல்வியின் மூலம் அதன் காரணத்தை கூறிக்கொண்டு செல்வாக்கு, செல்வம், அதிகாரம் அனைத்தையும் பெறுவதற்கான தகுதி இருப்பதாக கூறுகின்றார்களோ அந்த கல்வி உயர்கல்வி என்கின்றார்கள். அந்த வரையறையை வகுக்கின்றவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மட்டுமே பொருத்தமான ஒரு வரையறையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர்கள் மிக தெளிவாக பலவற்றை கூறிவிட்டார்கள். எந்த ஒரு சமூகத்திலும் எந்த ஒரு கட்டமைப்பிலும் அரசன் என்ற ஒற்றை மனிதன் அனைத்தையும் தீர்மானிப்பது கிடையாது. ஒரு மன்னராட்சி காலத்திலும் கூட ஒரு ஒற்றை மனிதனால் அவன் ஆட்சியையும் நடத்த முடியாது, சமூகத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. அவன் அதை ஒரு குழுவின் மூலமாக செயல்படுத்துகின்றான். ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்சியா என்று கூறுவார்கள். அறிவாளர்கள் என்று நாம் அதை கூறிக்கொள்ளலாம். அறிவாளர்கள் என்று அவர்கள் கூறுகின்ற ஒரு பிரிவை உருவாக்க வேண்டும். அவர்கள் மூலமாக இந்த செல்வாக்கு பிரிவினர் தமக்கு சாதகமான ஒரு ஆட்சி முறையை அல்லது சமூக கட்டமைப்பை உருவாக்குகின்ற நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அதை நிர்வாகம் செய்கின்றார்கள். இன்டெலிஜென்சியா. சீனத்தில் இந்த அதிகாரத்திற்கு இசைவாக பணியாற்றுகின்ற அந்த அறிவாளிகளை மாண்டரின் என்று குறிப்பிடுவார்கள். மாண்டரின். அந்த மாண்டரின்களை சீனாவில், பழங்கால சீனாவில் எவ்வாறு அவர்கள் கண்டறிந்தார்கள் என்றால் ஒரு பிறப்பின் அடிப்படையில் கண்டறியவில்லை, நிறத்தின் அடிப்படையில் கண்டறியவில்லை. மாறாக கிராம பகுதியில் இருந்து தலைநகரம் வரை பல அடுக்குகளாக கொண்ட தேர்வின் மூலமாக அவற்றை முடிவு செய்தார்கள். இந்த தேர்வுகளில் வெற்றி பெறுபவர் அவர் யாராக இருந்தாலும், எந்த பிரிவினராக இருந்தாலும் இறுதியில் மாண்டரின்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த மாண்டரின்களிடம்தான் இந்த நிர்வாக பொறுப்பு, நீதி பொறுப்பு அனைத்தையுமே ஒப்படைப்பார்கள். செல்வாக்கு பெறுகின்ற பிரிவு. இந்த செல்வாக்கு பிரிவினருக்கான தகுதியை உயர்கல்வி என்று சொல்லுகின்றார்கள். நமது இந்திய துணை கண்டத்தில் பார்ப்பனியம் அதிகமாக வேர்விடாத போது தமிழகத்தில் என்ன நிலைமை இருந்தது? ஒருவரை அறிவோர், அறிஞர் அல்லது பேரறிஞர் என்றெல்லாம் அவர்கள் ஒரு சமூகம், மன்னனோ மற்றவர்களை ஏற்க வேண்டும் என்றால் அந்த மனிதர் அந்த மொழியில் புலமை பெற்றவராக இருக்க வேண்டும்.
மக்களது மொழியும் அறிவின் மொழியும் ஒன்றாக இருக்கும். அந்த மொழியின் மூலமாக தனது பல்துறை திறமையை வெளிப்படுத்துகின்ற ஒருவரை அவர்கள் அறிவாளிகளாக, அறிஞராக, அறிவோராக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களது ஆலோசனை மிக அவசியமாகப்பட்டது. அவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தப்பட்டது. நீதி என்பது வரையறுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு முறை உயர்கல்வி என்பது தனியாக பிரித்து பார்க்கப்படாவிட்டாலும் கூட இந்த கல்வி என்பது இந்த தமிழகத்தின் மக்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கவில்லை. எந்த ஒரு தமிழ் மகனும் இந்த தகுதியை பெற்றுவிட முடியும். ஆகவே அன்று அறிவாளிகள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவராகவோ அல்லது பிறப்பின் அடிப்படையிலேயோ கண்டறியப்படவில்லை. அரசனுக்கு தேவையான அந்த அறிஞர்கள் பல பிரிவுகளிலிருந்தும் எடுக்கப்பட்டார்கள். சமூக பரவல் அங்கே இருந்தது. ஆனால் இந்த நிலை மாறி ஏறக்குறைய வைதீக சனாதனம் படிப்படியாக இங்கே காலூன்றிய பொழுது, வளர்ந்த பொழுது, விரிவாக்கம் அடைந்த பொழுது சமூகத்தில் பெரும் பிரிவினர், குறிப்பாக உடலுழைப்பு செய்கின்ற பிரிவினர், அவர்களுக்கு இந்த அந்தஸ்துக்கு வரக்கூடிய அந்த தகுதிகள் மறுக்கப்பட்டன. அவர்கள்தான் ஒதுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், மறுக்கப்பட்டார்கள். அந்த ஒரு பிரிவினரைத்தான் நாம் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று கூறுகின்றோம். அவர்கள் இழந்தது உயர்கல்வி. அந்த கல்வியை இப்பொழுது எவ்வாறு பெற்றார் என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்று அவர்கள் கூறிய அந்த பக்தி இயக்க காலத்திலும் தமிழ் அரசுகள் பேரரசுகள் ஆன பின்னர் வருகின்ற சூழலில் அன்று அறிவு என்பது பார்ப்பனிய வேத அறிவு, வேத ஞானம், அதைத்தான் அறிவு என்று மன்னரும் ஏற்றுக்கொண்டார். சமூகத்தில் பெரும் பிரிவினர், செல்வாக்கு பிரிவினர் ஏற்றுக்கொண்ட நிலை, ஏற்றுக்கொள்ள செய்யப்பட்டார்கள். வேத வித்தகர்களுக்குத்தான் அறிவாளிகள் என்று பெயர். அவர்களது ஆலோசனை, அவர்களது பங்களிப்பு, இவையெல்லாம் தேவைப்பட்டன. வேத ஞானம் இல்லாதவர்கள் அந்த உயர்ந்த எத்தகைய எந்த அளவிற்கு தமிழில் வித்தகம் பெற்றிருந்தாலும் கூட அவர்களை அரசன் நம்பி இருக்கக்கூடிய, சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அறிவாளிகளாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நிலை ஏறக்குறைய ஆங்கிலேயர் வரும் வரை நீடித்தது. அதனால்தான் மண்ணின் மைந்தர்கள், மன்னர் யாராக இருந்த மண்ணின் மைந்தர்கள் உயர் பதவிகளில் நுழைய முடியாத தடைகள் ஏற்பட்டன. விஜயநகர பேரரசு ஏற்பட்ட பொழுதும் கூட, நாயக்கர் ஆட்சியின் காலத்திலும் கூட, பாளையக்காரர் ஆட்சியிலும் கூட ஞானம் மிகுந்தவர் என்றால், தர்மம் தெரிந்தவர் என்றால் அவர்கள் சமஸ்கிருத வைதீக இலக்கியங்களில் ஞானம் பெற்றவர் இருக்க வேண்டும். அந்த வைதீக ஞானம் பெற வேண்டும் என்றால் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பிறவி தகுதி இருக்க வேண்டும். ஆகவே பார்ப்பனர்கள் மட்டும்தான் உயர் பதவிக்கு வர முடியும். அவர்களது வேத ஞானம் மட்டும்தான் உயர்கல்வி என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வேத ஞானம் என்பது ஏறக்குறைய சடங்குகள் அடிப்படையிலான நம்பிக்கை மரபாகத்தான் இருந்தது. அந்த வேத ஞானம் என்பது பல்துறை அறிவு அல்ல. ஆனால் அந்த வேதத்தில் உள்ள அந்த வித்தகத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த மன்னர்கள் இந்த ஆட்சியை நடத்தினார்கள். அந்த வேத விற்பனர்கள் கூறிய தர்மத்தை தான் இவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அவ்வாறுதான் மனு தர்மம் இங்கே ஆட்சிக்கு, நடைமுறைக்கு வந்தது, சமூகத்தில் ஊடுருவியது.